அனைவருக்கும் வணக்கம். யூனிட் எக்ஸசைஸ் 6ல் தேர்ட் கொஸ்டின். இஃப் எக்ஸ் சைன் கியூப் தீட்டா ப்ளஸ் ஒய் காஸ் கியூப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா காஸ் தீட்டா அண்ட் எக்ஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒய் காஸ் தீட்டா தென் ப்ரூவ் தட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இதில் 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சைன் கியூப் தீட்டா ஒய் காஸ் கியூப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு ஒன்று, எக்ஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு ஒய் காஸ் தீட்டான்னு 2 கொடுத்துருக்காங்க. ப்ரூஃப் பண்ண வேண்டியது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கவனிங்க. அப்போ எக்ஸ் சைன் கியூப் தீட்டா ப்ளஸ் ஒய் காஸ் கியூப் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு எடுத்துங்க. இதில் இந்த காசை மட்டும் தனியாக எடுங்க. எக்ஸு சைன் கியூப் தீட்டா ப்ளஸ் இதில் என்னென்னா ஒய் காஸ் கியூப் இருக்கு இல்லையா, அப்போ ஒய் காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். இதை மட்டும் இந்த ஒய் இன்ட்டு காஸ் கியூப்பை காசு இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சைன் தீட்டா காஸ் தீட்டா. இந்த ஒய் காஸ் தீட்டாக்கு பொதுவாக என்ன போட்டோம்னா இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இன்னொரு கண்டிஷன் ஒய் காஸ் தீட்டாக்கு போது எக்ஸ் சைன் தீட்டான்னு போடலாம். ஒய் காஸ் தீட்டாங்கிற இடத்துல எக்ஸ் சைன் தீட்டா போடலாம். அப்போ எக்ஸு சைன் கியூப் தீட்டா ப்ளஸ் இந்த ஒய் காஸ் தீட்டாக்கு பொதுவாக எக்ஸு சைன் தீட்டா கொடுத்த கண்டிஷனாக போட்டிருக்கேன் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா காஸ் தீட்டா. சரி, இதில் என்ன காமனாக எடுப்பீங்க? எக்ஸு சைனும் எக்ஸு சைன் தீட்டா காமனாக எடுக்கலாம் இல்லையா, எக்ஸு சைன் தீட்டா காமனாக எடுங்க. எக்ஸு சைன் தீட்டா காமனாக எடுத்தால் இங்கே எக்ஸு போயிடுச்சு, சைன் போக சைன் ஸ்கொயர் தீட்டா மிச்சம் இருக்கும். இந்த பெருக்கி பாருங்கள், எக்ஸு சைன் இன்ட்டு சைன் ஸ்கொயர் சைன் கியூப். அப்போ எக்ஸு சைன் தீட்டா காமன் எடுத்தால் இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும்? சைன் தீட்டா காஸ் தீட்டா. கவனிங்க, இப்போ இதில் எக்ஸு சைன் தீட்டாங்கிறது காமனாக எடுத்திருக்கேன். அப்போ இதில் எக்ஸு சைன் தீட்டா வெளியில் போச்சோன்னா இங்கே சைன் ஸ்கொயர் இருக்கும் மிச்சம், இங்கே காஸ் ஸ்கொயர் இருக்கும். இங்கே ரைட் சைடு அப்படி தான் வந்துட்டு. இது வந்து வேல்யூ என்னது? 1. அப்போ எக்ஸு சைன் தீட்டா இன்ட்டு 1 ஈக்குவல் டு சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு இருக்கும். இங்கே சைன் தீட்டா கீழே கொண்டு போனோம்னா கேன்சல் ஆகிரும் இல்லையா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு? காஸ் தீட்டா மட்டும்தான் இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. இன்னொரு கண்டிஷன் கொண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, என்ன கண்டிஷன்? எக்ஸு சைன் தீட்டா ஈக்குவல் டு ஒய் காஸ் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ எக்ஸுக்கு பொதுவாக இங்கே என்ன பண்ணலாம்? கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா ஈக்குவல் டு ஒய் காஸ் தீட்டா. இந்த காசு கீழே கொண்டு வந்தோம்னா கேன்சல் ஆயிரும் இல்லையா. அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு? சைன் தீட்டா. ஒய் ஈக்குவல் டு சைன் தீட்டா கொடுத்த கண்டிஷனில் போடுறேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு சைன் தீட்டா. சைன் தீட்டா ஸ்கொயர் பண்ணுங்கள் ரெண்டு பக்கமும். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணியிருக்கு, இங்கேயும் ஸ்கொயர் பண்ணுங்கள். ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு இப்படி ஆட் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படி ஆட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா என்னது? 1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. சரிங்களா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஒன்றும் இல்லை. கொடுத்த இந்த ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கிட்டேன். இந்த ஒய் காஸ் கியூபுங்கிறத மட்டும் ஒய் காசுங்கிறத ஒன்று பிரிச்சுட்டு காஸ் ஸ்கொயர் தனியாக எழுதிக்கிட்டேன். காஸ் கியூப்பை காசு காஸ் ஸ்கொயர். இந்த இது வந்து கொடுத்துருக்காங்க ஒய் காஸ் தீட்டாங்கிறது என்ன பண்ணலாம்? எக்ஸ் சைன் தீட்டாங்கிறது அதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எக்ஸ் சைன் கியூபு அடுத்து எக்ஸ் ஒய் காசுக்கு பொதுவாக எக்ஸ் சைன் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படி இருந்துச்சு. இதில் காமனாக இந்த ரெண்டு டைம்லேயும் காமனாக எடுக்கக்கூடியது எக்ஸ் சைன் தீட்டா காமனாக எடுத்தால் இங்கே சைன் ஸ்கொயர் இருக்கும், இங்கே காஸ் ஸ்கொயர் இருக்கும். இது அப்படி தான் இருக்கும். உள்ள பெருக்கி பாருங்கள், இந்த டைம் கரெக்டாக வரணும். எக்ஸ் சைன் தீட்டா இது சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர்னு ஒன்று போட்டலாம், அது போடலாம் விட்டுறலாம் அப்படி. அப்போ சைன் தீட்டா காஸ் தீட்டா ஆயிடுச்சு. அப்போ இது கேன்சல் பண்ணான்னு வரும். சைன் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே எக்ஸ் மட்டும் இருக்கும், லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் காசு இருக்கும். அப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஒய் கண்டுபிடிக்கணும் இல்லையா. இந்த கொடுத்த கண்டிஷனே எடுத்துங்க. இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கண்டிஷனில் எக்ஸு சைன் தீட்டா கூட ஒய் காஸ் தீட்டா இருக்குது. இந்த எக்ஸுக்கு மட்டும் என்ன போட போகிறோம்? கண்டுபிடிச்சோம் இல்லையா, காஸ் தீட்டா போட்டுருங்க. சைன் தீட்டா ஒய் காஸ் தீட்டா. காஸ் தீட்டா கீழே கொண்டு வந்தால் கேன்சல் ஆகும். அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு? சைன் தீட்டான்னு கிடச்சிருக்கு. எதுக்கு இங்கே எழுதுங்க. எக்ஸ் காஸ் தீட்டா ஒய் சைன் தீட்டா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் எழுதி அப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே ஆட் பண்ணுங்க, ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே ஆட் பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர். நம்ம காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஒன்றுன்னு தெரியும் இல்லையா. அவ்வளோதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய
ரிசல்ட் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு வந்துருச்சு. சரிங்களா? ஹென்ஸ் ப்ரூவ்.